உங்களுடைய போட்டி ஊடகம் சன் டிவி செய்தியாளர் ஈவேரா பேசுகிறேன் சார். இப்போ நீங்கள் கடந்த தேர்தல் போதெல்லாம் சொன்னீங்க, குறிப்பாக வந்து டாக்டர் ஐயா சொன்னார், திராவிட கட்சிகளோடு கூட்டணி வைப்பது வந்து பெற்ற தாயோடைய உறவை வைத்துக் கொள்வதற்கு சமன்ற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். நீங்கள் மத்திய மாநில அரசாங்க கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்திருக்கீங்க. இப்போ தேர்தலில் வந்து உங்கள் கூட்டணி மாற்றத்திற்காக இப்போ நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த விளக்கங்கள்லாம், இப்படி விளக்கம் கொடுக்கும்போது அது வந்து உங்களுக்கு நெருடலாவோ இல்லை நெருக்கடியாவோ இல்லையா? நிச்சயமா கிடையாது, எனக்கு நிச்சயமா கிடையாது. மக்கள் ஏத்துக்கிட்டு இருக்காங்க, எங்க கட்சி ஏத்துட்டு இருக்காங்க, அதிமுக ஏத்துட்டு இருக்காங்க, பொதுமக்கள் ஏத்துட்டு இருக்காங்க. நீங்க ஏற்கலாம், அதுக்கு எனக்கு கவலையே கிடையாது. மக்கள் ஏத்துட்டு, அதுதான் தட்ஸ் ஆல் கவுண்ட்ஸ், அவ்வளவுதான். உங்களை சொல்றேன், உங்களை தனிப்பட்ட முறையில் சொல்றேன். நீங்க தான் கேள்வி கேட்டீங்களே சார். வணக்கம் சார். ஹலோ சார். திஸ் சைடு உங்களுக்கு பிடிக்கலன்னா எனக்கு கவலையே இல்ல. அது மக்களுக்கு பிடிச்ச சார். திஸ் சைடு திஸ் இஸ் எங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, அவங்க கட்சிக்கு பிடிச்சிருக்குது, கூட்டணிக்கு பிடிச்சிருக்கு. சார் திஸ் இஸ் ராம்குமார் ஃப்ரம் நியூஸ் எக்ஸ். சார் சார் திஸ் இஸ் திஸ் சைடு. திஸ் இஸ் ராம்குமார் ஃப்ரம் நியூஸ் எக்ஸ். நீங்கள் வந்து இப்போது சிவசேனா, பிஜேபி அண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டி, காங்கிரஸ் இவங்களெல்லாம் நீங்கள் எடுத்துக்காட்டாக சொன்னீங்க சார். விமர்சனம்ன்றது வேற. நீங்கள் வந்து ஒரு திமுக மாதிரியே ஒரு மிகப்பெரிய எதிர்கட்சியாக நீங்கள் கவர்னர்கிட்ட 27 அமைச்சர்கள் மேலே ஆதாரப்பூர்வமாக புகார் கொடுத்தீங்க. விமர்சனம்ன்றது வேற, ஒரு குற்றச்சாட்டுன்றது வேற. நீங்கள் பிஜேபி அண்ட் தமிழ் அண்ட் ஏடிஎம்கே பார்ட்டி இந்த லாஸ்ட் இந்த ரூலிங் டர்னரில் வந்து நீங்கள் தமிழ்நாட்டு நலனுக்கு எதிராக செயல்படுறாங்கன்னு பல சந்தர்ப்பங்களை நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படிப்பட்ட ஒரு ஊழல் கட்சிகளோட நீங்கள் வந்து கூட்டணி வைக்க வேண்டிய காரணம் என்ன? எந்த சமரசத்தின் அடிப்படையில் நீங்கள் அதை பண்ணுறீங்க? ரெண்டாவது, இப்போ நீங்கள் இது வரைக்கும் சொன்னீங்க நாங்கள் உள்ளே இருந்து தான் நாங்கள் அவங்கக்கிட்ட எதிர்ப்போம்னு சொல்லி, ஊழல்வாதிகள் கூட சேர்ந்து நீங்கள் என்ன விதமாக நீங்கள் எதிர்க்க போகிறீங்க அதை? அதாவது உங்கள் கேள்விக்கு தான் நான் தெளிவான விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எந்த காரணத்துக்காக நாங்கள் இந்த கூட்டணி வைத்திருக்கின்றோம் என்று கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் தெளிவாக விளக்கி தான் நான் சொல்லியிருக்கிறேன் சார். அதில் விளக்கமே எதுவுமே இல்லை சார். அதில் சார் அன்புமணி சார், அன்புமணி சார், ஏங்க இன்னைக்கு நான் சொல்றது இன்னைக்கு என்னன்னா, ஆளுநர்கிட்ட கொடுத்த அந்த பெட்டிஷன் நிச்சயமாக அதில் ஏதாவது விசாரணை நடத்தி உண்மை இருந்தால் அதை செய்தவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எங்களுடைய நிலைப்பாடு. வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க நீங்க? சொல்லுங்க. இல்ல வேற எப்படி எடுக்கணும்னு சொல்றீங்க? See, that's what I am telling you today is, yes, we have given a list to the governor to investigate, and if true to take action, we still stand by that. ஊடகம் என்ன இவ்வளோ கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறீங்க? நீங்க அவ்வளோ ஆவேசமா இருக்கிறீங்க. அவருக்கும் தண்ணி கொடுப்பா கொஞ்சம். ரொம்ப அப்படியே பதட்டமா இருக்கிறீங்க. ஜாலியா இருங்க, கேஷுவலா இருங்க. என்ன அதனால என்னமோ நீங்க எலெக்ஷன் நிக்கிற மாதிரி அப்படியே அவ்வளோ இதுல இருக்கிறீங்க. நாங்க தான் நிக்கிறோம், எலெக்ஷன் நிக்கிறோம். நாங்க தான் மக்களை சந்திக்கணும், போட்டியிடணும். I'm coming to that. I'm coming to that. Okay. So we have given a list to the governor, and the governor has at the time said to us that I will read word by word, and if prima facie if I find anything, I will take severe action. We stand by that. Sir, this is Shabir from Times Now, sir. You have said in the past that the Gutka scam needs to be investigated and the corruption allegations against AIADMK ministers needs to be investigated. And Gutka scam பத்தி மிக கடுமையா விமர்சனம் செய்த ஒரு கட்சி பாமக, and you yourself are an anti-tobacco activist and someone who has been fighting against tobacco. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல குட்கா அலிகேஷன்ல என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய, சிபிஐ என்கொயரி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதனுடைய அமைச்சர்களோட நீங்க வந்து கூட்டணி வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? ஒண்ணு. ரெண்டாவது, நீங்க கொடுத்த 10 கோரிக்கையில ஊழல் அப்படின்ற குற்றச்சாட்டுகளை எல்லாம் விசாரிக்கணும். ஏன்னா நீங்க கவர்னர்கிட்ட கொடுத்த பட்டியல்ல இருக்கக்கூடிய 24 அலிகேஷனும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தமானது. இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் விசாரிக்கணும், விசாரித்தால்தான் கூட்டணி
அப்படின்ற ஒரு ஷரத்தை நீங்க ஏன் வைக்கல? One minute, I'm yet to இதுதான் நான் finish. கவர்னர் கிட்ட கொடுத்திருக்கிறேன். இல்ல, and இவங்க கிட்ட கொடுத்து என்ன பண்ணணும்? and அது கவர்னர் கொடுத்து கவர்னர் தான் அது நடவடிக்கை எடுக்கணும். இல்ல, நீங்க- இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? நீங்க இப்ப குட்கா என்ன ஸ்கேம் நீங்க கேள்வி கேக்குறீங்களோ தெரியல இல்ல, எனக்கு. குட்கா ஸ்கேம் Absurd எடுத்துக்கங்க. absurd No, question. I am saying See, like you have been someone who has been see, opposing yes. Vijay Bhaskar, who wants Vijay Bhaskar to be dropped from the cabinet. let the And why CBI are you now aligning with him? Let the CBI inquire, and if they bring out evidences of corruption, I will be the first to ask them to take severe action and step down. So இப்ப எவிடன்ஸ் இல்லன்னு நினைக்கிறீங்களா நீங்க? Investigation is going on. Do you think AIADMK is corrupt or not? See, investigation is அதிமுக going on. ஊழல் Sabir, மிகுந்த கட்சியா Sabir, இல்லையா? investigation is going இல்ல, on. அதிமுகல Let it ஊழல் come to இருக்கா its இல்லையா? natural conclusion, and then I will give you இல்ல a sir, comment. என்னோட கேள்வி நீங்க do you Why still do you believe? want to preempt it? இல்ல, do you still believe that there is corruption in AIADMK government? Whatever it is, like investigation or whatever it is going on, let it come to its conclusion, and then we'll சார் Sir, the question is very simple, sir. அதெல்லாம் அது வேற. சார் சங்கரன் ஃப்ரம் மாலை தமிழகம் சார். தேர்தலுக்கு முன்னால வரைக்கும் எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க. தேர்தல் வர நேரத்தில் மட்டும் கரெக்டாக கூட்டணிக்கு போயிடும். தெளிவா இது வந்து எதுக்கு மக்களை நான் வந்து சொல்லிட்டு முட்டாளாக்குற இருக்கேன் செயல் நீங்க நான் தனியா போட்டியிட்டோம் 8 ஆண்டு காலம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். நான் தெளிவா சொல்லிக்கிறேன். இப்ப திருப்பி சார் அந்த அதிமுக பாமக கூட்டணியை பணநல கூட்டணி விமர்சிச்சிருக்காரு ஸ்டாலின். அதே மாதிரி நீங்க இப்ப அதிமுக கூட பேசுறதுக்கு முன்னாடி திமுக கூட பேசுனீங்களா இல்லையா? அதாவது இந்த தேர்தலில் தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய கட்சிகள் அனைவரும் எங்களை அணுகினார்கள், திமுக உட்பட. இது ஒரு தேர்தலில் இது இயல்பு. ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டு நீ பேச மாட்டேன், சொல்ல மாட்டேன். வேற என்ன கேள்வி? அதான் எனக்கும் உங்களுக்குமான இது இவ்வளவு பேர் இருக்காங்க கேட்கறாங்கல்ல. அவருக்கு சீட் ஒன்று கொடுத்துருந்தோம் எலெக்ஷன்ல, ரொம்ப ஆவேசப்படுறாரு. இல்ல திமுக கொடுத்துருவாங்க. அவரையே சுயேட்சை நிக்க போறாரு. சன் டிவி தானே, அது திமுக. அதாவது அதனாலதான் இவ்வளவு ஆவேசப்படுறேன். உங்க தலைவரோட இப்படி ஆவேசப்பட மாட்டேன் நினைக்கிறேன். சார் ரெண்டு அதனால எல்லா பிரதான கட்சிகளும் எங்களை அணுகினார்கள். ஐயா அவர்கள் நான் சொன்னது போன்று எங்கள் கட்சி தொண்டர்கள், எங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் ஆலோசனை செய்து எங்கள் கட்சியில் இருக்கின்ற பெரும்பான்மையான தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாம் அதிமுகவுடன் போக வேண்டும் என்று ஐயாவை வலியுறுத்தினார்கள். அந்த அடிப்படையில் தான் ஐயா அவர்கள் அதிமுகவுடன், அது ஒரு காரணம், சென்றது ஒரு காரணம். ஸ்டாலின் அவர்கள் எங்களை பற்றி கடுமையாக விமர்சனம் செய்து வருகின்றார்கள். ஒருவேளை அவர்களுடன் நாங்கள் செல்லவில்லை என்ற ஆதங்கத்தால் அப்படி விமர்சனம் செய்யலாம். அடுத்தது எங்கள் அணி நிச்சயமாக பெரும் வெற்றி பெறும் என்று முன்பே ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த தோல்வி பயத்தாலும் எங்கள் மீது அவதூறுகளை வீசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் என்று முன்பே ஸ்டாலினுக்கு தெரிந்திருக்கலாம். அந்த தோல்வி பயத்தாலும் எங்கள் மீது அவதூறுகளை வீசிக்கொள்ளலாம். ஆனால் நாங்கள் அவரை மறு விமர்சனம் செய்ய மாட்டோம். Andumani sir, this is Pramod from Mirror Now. I have two questions. First one is that நீங்க இப்போ கூட்டணி சேர்ந்ததுக்கு என்ன சொன்னீங்கன்னா all across India எல்லாரும் திட்டிட்டு எப்படி வந்து ஒண்ணா சேர்ந்தாங்க சொன்னீங்க. பட் உங்களுடைய டேக் லைனே வந்து மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி. அதோடைய சிச்சுவேஷன் இப்போ என்ன? செகண்ட் திங்,
நீங்க விமர்சனம் மட்டும் பண்ணல, அந்த வீடியோஸ் எல்லாம் வைரலா போய்கிட்டு இருக்கு, பயங்கரமா பேசிருக்கீங்க. அது அவர் பண்ணியிருக்காரு. இல்ல நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாமே வந்து அவங்க visuals videos எல்லாம் இருக்கு. So அது முடிச்சிட்டு when you had tea together, chief minister and deputy chief minister உடைய emotions எப்படி இருந்துச்சு when you were like sitting together? See, இப்போ திமுக என்ன சொன்னாங்க, ஒரு காலத்தில் அடைந்தால் திராவிட நாடு இல்லையேன் சுடுகாடுன்னு சொன்னாங்க. எத்தனை பேர் சுடுகாடுக்கு போயிட்டாங்க? இல்லை திராவிட நாடு அடைஞ்சிட்டாங்களா? அல்ல அதுக்காக சுடுகாடு போனாங்களா? அதனால இதெல்லாம் இருக்கு அரசியல்ல. சார் யுவர் கொஸ்டின், அப்படிதான் நாங்கள் போட்டியிட்டோம், கடுமையாக நாங்கள் உடைச்சோம், ஊர் ஊராக போய் ஓட்டு கேட்டோம், நல்ல தேர்தல் அறிக்கை வைத்தோம், எல்லாம் பாராட்டினாங்க, ஆனால் ஓட்டு போடல. என்ன, ஒரு எம்எல்ஏ கூட எங்களுக்கு கொடுக்கல மக்கள். அதனால தான் இந்த தேர்தலில் எங்களுடைய வியூகத்தை மாற்றிருக்கின்றோம். கடந்த 4 தேர்தலில் எங்களால் வெற்றி பெற முடியவில்லை. 2009, 2011, 2014, 2016, இது 5வது தேர்தல். ஆக எங்களுடைய கட்சியின் தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுமக்களுடைய கருத்து இதெல்லாம் கேட்டு இந்த வியூகத்தை நாங்கள் மாற்றி அமைத்திருக்கின்றோம், அவ்வளவுதான். அடுத்த தேர்தல் வேற வியூகம் இருக்கலாம். இந்த தேர்தலுக்கான எங்களுடைய வியூகம். Sir, I'm Sam Daniel here from NDTV. Yes, Sam. You had a great opportunity to get a commitment from the BJP in terms of the release of the 7 Rajiv convicts in Tamil Nadu to ensure the NEET is revoked in the case of, exempted in the case of Tamil Nadu. But you never had that kind of a commitment from them. How do you, many would say you have been self-centered, opportunistic. Secondly, do you realize that the ruling AIADMK is using you to ensure their government in the state is safeguarded by getting an assurance from you for the by-elections? See, this alliance here in Tamil Nadu is headed by ADMK. And we are in alliance with alliance headed by ADMK in Tamil Nadu, and we are part of the NDA in the center. We had not had an opportunity to speak with the BJP yet. We were discussing with ADMK all along for the benefit of Tamil Nadu, like our Delta issues, Kaveri issues, or NEET exam issues, agricultural issues, government employees issues, labor issues, irrigation issues, alcohol issues, sand issues, like all lot of issues like. And there we have got an assurance from the Chief Minister for that. When we meet BJP shortly, that is shortly, we will definitely reiterate with them, and I have given a commitment to the public as well, like, for the release of 7 persons, and also for NEET, and also the issues where the central government will decide. The second question on this AIADMK trying to safeguard its government by getting a commitment for support. No, For it's an electoral understanding, and that is what has happened today. Thank you. சார் ஒரு நிமிஷம் சார். நாங்க அப்படி சொல்லவே இல்லையே. சார் 8 வழிச்சாலைக்கு 8 வழிச்சாலையை இன்றும் நாங்கள் எதிர்க்கின்றோம், நாளையும் எதிர்ப்போம். நாங்கள் அதான் சொல்றேன், நாங்கள் தமிழக அரசுடன் வலியுறுத்தி இந்த திட்டத்தை ரத்து செய்ய நாங்கள் அழுத்தம் கொடுப்போம். சார் 2 விஷயம் சார். மீது என் பேரிலே நாங்கள் வழக்கை போட்டிருக்கின்றோம், அது இருக்கிறது, அது சட்டம் தன் கடமையை செய்யும். சார் சார் முன் வைப்போம். நீங்க பார்க்க தானே போறீங்க, நீங்க முன் வைப்போம். நாங்க சபீர், உங்க கேள்வி போதும். சார் இங்க 2 விஷயம் சார். லெஃப்ட் சைடு சார் 2 விஷயம். புதுசா என்ன கேள்வி கேளுங்களேன். சார் எஸ் ப்ளீஸ். சார்
சார் ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு விஷயம் சார். மணிமண்டபம் கூடாது அப்படின்னு சொன்னது பாமக. ஷபீர், அந்த I'm not நிலைப்பாட்டுல gonna- மாற்றம் இருக்கா? இல்ல ஷபீர், ஊழல்வாதி ஜெயலலிதாவுக்கு மணிமண்டபம் don't take கூடாதுன்றது பாமகவுடைய Don't நிலைப்பாடு. take advantage of this. அதில் Okay? ஒரு You have மாற்றம் asked your இருக்கிறதா? questions, I have answered No, no, it. I'm You go next asking. question. Sir, it was your demand. ஒன்னு வந்து இவிகே சிலங்கோவன் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. டாக்டர் ராமதாஸ் அதாவது ஜூனியர் மோடி, அதாவது அவர் கொடுத்த வாக்குறுதிகள் எதையும் நிறைவேற்றல. ஒன்னு தனது குடும்ப சொந்தங்களை அரசியலுக்கு வந்தா வந்து சவுக்கடி அடிப்போம், அதே போல திராவிட கட்சிகளோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி வாக்குறுதி அளிச்சாரு. அவரு வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி ஜூனியர் நாங்க என்ன சரி, இன்னொரு விஷயம் நாங்க சார். என்ன ரெண்டு விஷயம். ஆளுங்கட்சியில நாங்க என்னைக்கு ஆண்டோம்? நாங்க ஆளுங்கட்சியில இருக்கிறோமா இல்லாட்டி இதுக்கு முன்னாடி ஆண்டோமா? நாங்க வாக்குறுதி நிறைவேற்றது. நீ சொல்ற வாக்குறுதி என்ன? அது வந்து பொதுமக்களோட வாக்குறுதி இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது நிறைவேற்றலன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சார் இன்னொரு விஷயம் சார். சார் உங்க கட்சியில இருந்து விலகுன ராஜேஸ்வரி பிரியா அவங்க இனிமேல் பாமக ஊழலை பத்தி பேச முடியாது, அதிமுகவோட கூட்டணி வச்சதால ஊழலை பத்தி பேச முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அது அவங்களுடைய கருத்து. சார் 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 இங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய சட்டம் மத்திய அரசிடம் நிலுவையில் இருக்கிறது. அதாவது தெரியுமா உங்களுக்கு? தெரியும்ல? தெரியும், நிலுவையில் இருக்கு. அந்த சட்டத்தை நாங்கள் அழுத்தம் கொடுத்து அதை ஜனாதிபதி கையெழுத்து போட எங்களால் வைக்க முடியும். அப்படி வைத்தால் தமிழ்நாட்டுக்கு விலக்கு அளிக்க முடியும். சட்டம் ஏற்கனவே இருக்கு. அது முழுமையாக அடைய வேணா ஜனாதிபதி கையெழுத்து போடணும், அவ்வளவுதான் போடணும். அது எங்களால் நிச்சயமா சார் முடியும். வணக்கம், this is சஞ்சீவி from Republic TV சார். சொன்னாங்க. சார் வணக்கம், சஞ்சீவி from Republic TV. Yes, Sanjeev. சார் தமிழ்நாட்டில் இருக்க 39 எம்பிக்கள்ல இருக்கிறதுலே லீஸ்ட் அட்டெண்டன்ஸ் நீங்க தான், just 46%. and number of questions raised 50, number of debates வெறும் 12 தான். இருக்கிறதுலே லீஸ்ட் நீங்க தான். ஸோ தர்மபுரி மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய பதில் என்ன சார்? தர்மபுரி வாக்காளர்களுக்கு, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஒரு புதிய ரயில் திட்டம் என்னுடைய தொகுதியில் நான் கொண்டு வந்திருக்கிறேன். மொரப்பூர் தர்மபுரி இணைக்கின்ற திட்டம். தமிழ்நாட்டில் இந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரு புதிய ரயில் திட்டம் கூட வேற எந்த தொகுதியிலையும் வரல. என் தொகுதியில் ஒன்று தான் வந்திருக்குது. இதற்காக நான் 19 முறை அமைச்சர்களை நான் சந்தித்தேன். இப்போ அடுத்த வாரம் அதற்கு அடிக்கல் நாட்ட நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. இதுக்கு முன்பு அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க. 359 கோடி ரூபாய், 36 கிலோமீட்டர் கொடுத்துருக்குறாங்க. அது ஒன்று. அடுத்தது தர்மபுரியில் கடுமையான வறட்சி, குடிநீர் பற்றாக்குறை. இதற்கு முன்பு தொடர்ந்து தர்மபுரியில் நான் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆன பிறகு ஒவ்வொரு பகுதிக்கு சென்று கிட்டத்தட்ட அங்கே 10 நீர் பாசன திட்டங்கள் நிலுவையில் இருக்கு. அதை பல முறை, இப்போ எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம்னு ஒன்று இருக்கு. இது வந்து நீண்ட கால கோரிக்கை. அது கிட்டத்தட்ட 3 முறை நானே போராடினேன், பல முறை அழுத்தம் கொடுத்த முதலமைச்சர்கள்லாம் சொல்லி தொடர்ந்து போராடி மக்கள் இயக்கமாக மாற்றி இன்னைக்கு அரசாங்கம் அதை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்று. ரெண்டாவது, ஜெகநாதன் கோம்பை திட்டம்னு காட்டுக்குள்ளே 3 கிலோமீட்டர் உள்ள நடந்து போய் அங்கே அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னு அதற்கு நிதி அறிவிச்சிருக்கிறாங்க. 2. மூணாவது, குமார் செட்டி ஏரியிலேருந்து ஜர்தலா ஏரி வரைக்கும் ஒரு திட்டம், ஜர்தலா ஏரியிலேருந்து புலிக்கரை ஏரிக்கு ஒரு திட்டம், இதை அறிவிச்சிருக்கிறாங்க. சேனேகால் திட்டம் சொல்லிட்டு தென்பண்ணை ஆற்றில் உபரி நீர் திட்டம் அந்த பகுதிக்கு, அது அறிவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் நான் போய் ஒவ்வொரு ஊராக போய் பிரச்சாரம் செய்து இருப்பா கொஞ்சம் பொறுமையாக கேளும்பா. இது அது என்ன அவ்வளோ என்ன விட்டா அடிச்சுடுங்க பொழுது, என்ன அவ்வளோ ஆதங்கப்படுறீங்க? நான் பொறுமையாக தானே பதில் சொல்கிறேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேன்ல. அதான் இல்லை, நான் கோவப்படலப்பா. உன் மேலே கோவப்பட முடியுமாப்பா? அதுவும் சன் டிவி, நீங்கள் பெரிய டிவி, உங்கள் மேலே கோவப்பட்டால் என்ன ஆகும் தெரியும்ல? உங்கள் மேலே யாராவது கோவப்பட முடியுமா? அதாவது தொகுதி மக்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இப்படி ஒவ்வொரு பகுதியில் சென்று இன்னைக்கு ஒவ்வொரு திட்டமாக அரசு அறிவித்திருக்கின்றார்கள். அது மட்டுமில்லை, 4 மாதத்திற்கு முன்பு காவிரி உபரி நீர் ஒகேனக்கல் திட்டம் என்று 3 டிஎம்சி நீரை அந்த காவிரியிலிருந்து தருமபுரி மாவட்டத்துக்கு கொண்டு வர வேண்டும் என 10 லட்சம் கையெழுத்து இயக்கத்தை நான் தொடங்கினேன். இன்னைக்கு 10,20,000 பேர் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அதையும் எடுத்து நான் முதலமைச்சரை சந்தித்து நிச்சயமாக அதை நான் வலியுறுத்துவேன்.
அதே போன்று சிப்காட் திட்டம், தருமபுரியில் சிப்காட் திட்டம் கொண்டு வர 4 முறை நான் போராடி இருக்கின்றேன். அதை நான் வலியுறுத்தி நான் சொன்னேன்ல, எப்படி போராடுறது வேற, இப்போ இருந்து உள்ள இருந்து கிடைக்கும். அதுக்காகத்தான் இதெல்லாம் நம்ம நிச்சயமா திட்டங்கள் உறுதியாக செயல்படுத்தலாம். அதனால இதுல நீங்க சொல்றதெல்லாம் தருமபுரி மக்களுக்கு நான் செஞ்சிருக்கிறேன். நீங்க மக்களை போய்